Good morning students. So இப்போ இந்த 4th யூனிட்ல செகண்ட் ஹாஃப் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் 3 மெத்தட்ஸ். First one DAlembertz principle, second one is work energy method, and third one is impulse and momentum method. இது வந்து இந்த பேஜில் லெஃப்ட் ஹாஃப் போர்ஷனில் ஃபஸ்ட்டு 3 இருக்குது. ஸோ அதில் DAlembertz principle அப்படிங்கிறது இட் இஸ் அபவுட் நியூட்டன் செகண்ட் லா, தட் இஸ் F is equal to ma, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். அதுக்கு கீழே அதோடைய ரெஸ்பெக்டிவ் யூனிட்ஸ் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போ DAlembertz principle அப்படிங்கிறது என்னென்னா, சேம் நம்ம ரெகுலராக வரைகிற ஃப்ரீ பாடி டயக்ராமில் பார்ட்டிக்கிள் எந்த பக்கமாக மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் எஃப், அதாவது எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ அப்படிங்கிற இனர்ஷியா ஃபோர்ஸ் டெவலப் ஆகும். ஸோ இனர்ஷியா ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அன் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அதாவது ஃப்ரிக்ஷன் எந்த பக்கமாக இருக்குமோ அந்த பக்கம் தான் இனர்ஷியா ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷன் அண்ட் இனர்ஷியா ரெண்டுமே சேம், ஒரே டைரக்ஷனில் இருக்க ஃபோர்ஸ். பார்ட்டிக்கிள் எந்த பக்கமாக மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த DAlembertz பிரின்சிபிள் பார்த்துட்டு அப்படியே ரைட் சைடில் ப்ராப்ளம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1, தட் இஸ் 2 bodies A and B of mass 80 kg and 20 kg are connected by a thread and move along a rough horizontal plane under the action of force 400 Newton applied the first body of mass 80 kg as shown in figure. ஸோ ஃபிகர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் the coefficient of friction between the sliding surfaces of the bodies and the plane is 0.3. Determine the acceleration of the two bodies and tension in the thread using DAlembertz principle. First, I will explain the given figure. Consider body A, that is 80 kg, mass கொடுத்துருக்காங்க, weight convert பண்ணிக்கணும். And second body B 20 kg, அங்கேயும் மாஸ் தான் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ரெண்டுமே ஒரு ஹரிசான்டல் ரஃப் பிளேனில் ரெஸ்ட் ஆகிருக்கு. திஸ் 2 bodies கனெக்டட் பை எ த்ரெட், இன் பிட்வீனில் ஒரு த்ரெட் இருக்குது பாருங்கள். அடுத்து இந்த 80 kg அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் 400 Newton ஹரிசான்டல் ஃபோர்ஸ் இன் தி லெஃப்ட்வர்ட்ஸ் டைரக்ஷன். ஃபார் சொல்யூஷன் ஐ வில் ரைட் டவுன் தி கிவன் terms. So mass of body A equal to 80 kg. So 80 kg is converted into weight of body A, that is 80 into 9.81 equal to 784 Newton. And mass of body B is equal to 20 kg and weight of body B equal to 20 into 9.81 is equal to 196 Newton. And coefficient of friction is given mu equal to 0.3. So இந்த coefficient of friction பற்றி நீங்கள் 5th யூனிட்டில் தெளிவாக படிப்பீங்க. ஸோ coefficient of friction mu equal to F by R. இதில் Fங்கிறது என்னென்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அண்ட் R அப்படிங்கிறது ரியாக்ஷன் ஃபோர்ஸ். அதர்வைஸ் இதையே F equal to mu into R அப்படின்னு சொல்லலாம். Now considering the free body diagram of body A. ஸோ இப்போ பார்ட்டிக்கல் A மட்டும் பாருங்கள், அதாவது 80 kg பார்ட்டிக்கல். ஸோ ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன்னு அதில் வந்து செல்ஃப் வெயிட் ஆக்டிங் வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ், அதாவது W1 அண்ட் ரெஸ்பெக்டிவ் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர்பண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ். ஸோ அதனால் மேலே ஆர் ஃபோர்ஸ் இருக்குது. அடுத்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 400 Newton கிவன் எக்ஸ்டர்னல் அப்ளைடு ஃபோர்ஸ் அண்ட் ரைட் சைடு அந்த த்ரெட்டில் இருக்க டென்ஷன் ஃபோர்ஸ். கீழே F1 அப்படிங்கிறது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அண்ட் இந்த டாட்டட் லைனில் இண்டிகேட் பண்ணியிருக்கிறது தான் இனர்ஷியல் ஃபோர்ஸ் ஃபார் DAlembertz பிரின்சிபிள். From the free body diagram, இந்த F1ங்கிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் M1Aங்கிற இனர்ஷியல் ஃபோர்ஸ் தவிர மீது எல்லாமே நம்ம ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட்டில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண ஃபோர்ஸ் தான். இது ரெண்டு மட்டும்தான் இங்கே அடிஷ்னலாக வர்ற புது ஃபோர்ஸ். அதாவது யூனிட் 4 அண்ட் 5 பொறுத்தளவுக்கும் எல்லா சர்ஃபேஸ்லையும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வரும். DAlembertzன்னு மென்ஷன் பண்ணால் M1Aங்கிற ஃபோர்ஸ் வரும். இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் M1Aங்கிற இனர்ஷியல் ஃபோர்ஸும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்ட்டிக்கிள் மூவ் ஆகிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 400 Newton ஃபோர்ஸ் லெஃப்ட் சைடு பார்ட்டிக்கிளை மூவ் பண்ணுது, அதனால் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ரைட் சைடு இருக்கும். Now applying the equilibrium conditions for the above free body diagram, that is summation vertical forces equal to 0 and right side பார்த்தீங்கன்னா sum of horizontal forces equal to 0. First, sum of vertical forces equal to 0. From the free body diagram, I can take vertical forces W1. அது ஏன் மைனஸ் அப்படின்னா it is an negative y direction, அதனால். ஸோ அடுத்து பாசிட்டிவ் y directionல இருக்கிறதுனால ப்ளஸ் ஆர். ஸோ ரெண்டு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் தான் ஈக்குவல் டு 0. மைனஸ் W1ங்கிறது நமக்கு ஏற்கனவே வேல்யூ தெரியும், கிவனில் எழுதியிருக்கோம் 784. ஸோ மைனஸ் 784 ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ ஆர் ஈக்குவல் டு 784 Newton. ஸோ அடுத்து ரைட் சைடு சம் ஆஃப் ஹரிசான்டல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0 minus 400. ஏன் minus 400னா லெஃப்ட் சைடில் நெகட்டிவ் எக்ஸ் அண்ட் ப்ளஸ் டி ப்ளஸ் F1 ப்ளஸ் M1A ஈக்குவல் டு 0.
ஸோ மைனஸ் 400 டி அப்படியே வச்சுக்கிறேன். இந்த F1 மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் F இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு ஆர். ஸோ மியூ இன்ட்டு ஆர்னு போடுறேன் ப்ளஸ் M1 இன்ட்டு ஏ. ஸோ அடுத்தது இந்த மியூக்கும் ஆர்க்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். மியூ இஸ் கிவன் 0.3, ஆர் இஸ் ஈக்குவல் டு வி ஃபவுண்ட் 784 நியூட்டன் ப்ளஸ் M1 இஸ் கிவன் 80 கிலோகிராம் இன்ட்டு ஏ. ஸோ இந்த ஈக்குவேஷனை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக மைனஸ் 400 ப்ளஸ் டி ப்ளஸ் 235.2 ப்ளஸ் 80A ஈக்குவல் டு 0. ஸோ லாஸ்ட்டாக ஈக்குவேஷன் நம்பர் 1 இண்டிகேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டி ப்ளஸ் 80A ஈக்குவல் டு 164.8. that is equation number 1. Now we are going to solve the free body diagram of particle 2, that is body B. I can draw the 20 kilogram body as horizontal surface. So once again the self weight acting vertically downwards, that is indicated as W2, and corresponding reaction acting positive y direction, that is indicated as R, and leftwards acting tension in the thread T, and right side வழக்கம் போல. ஸோ பார்ட்டிக்கல் லெஃப்ட்டில் மூவ் ஆகுறதுனால ஃப்ரிக்ஷனல் 2 and inertial 2 F2 M2 into A. Now applying the equilibrium conditions of above free body diagram, left side sum of vertical forces equal to 0. That is from above free body diagram, W2 acting negative y direction, so W2, and positive y direction R, W2 plus R equal to 0. ரெண்டு vertical forces தான். So W2 196 plus R equal to 0, then R equal to 196 Newton. And right side பார்த்தீங்கன்னா sum of horizontal forces equal to 0, that is indicated as minus x directionல minus t, and positive x directionல F2 and M2A, that is equal to 0. Then minus t. ஸோ மேலே பண்ண மாதிரியே மியூ அண்ட் ஆர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், M2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷனை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா t minus 20A is equal to 58.8, that is indicated as equation number 2. Now solving equation number 1 and 2, we can get tension equal to 80 Newton and acceleration of particle is equal to 1.06 meter per second square. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் கால்குலேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அப்படியே பேஜில் லெஃப்ட் சைடு வாங்க. ஸோ ஒர்க் எனர்ஜி மெத்தட். ஸோ ஒர்க் எனர்ஜி மெத்தட், ஸோ ஒர்க் இஸ் நத்திங் பட் த ப்ராடக்ட் ஆஃப் வெயிட் அண்ட் டிஸ்பிளேஸ்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பார்ட்டிக்கல், அண்ட் எனர்ஜி இஸ் நத்திங் பட் கெப்பாசிட்டி டு டூ தி ஒர்க். ஸோ அதாவது ஃபோர்ஸை எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒர்க்கு. ஸோ ஒரு பார்ட்டிக்கல்னால இல்லை ஒரு அப்ளைடு ஃபோர்ஸ்னால எவ்வளோ ஒர்க்கை பண்ண முடியும் அப்படிங்கிறது எனர்ஜி. ஸோ அதை ஒரு ஈக்குவேஷன் நோட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க. ஒர்க் ஈக்குவல் டு எனர்ஜி, தட் இஸ் சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் இன் தி சர்ஃபேஸ் டைரக்ஷன், அதுதான் சமேஷன் எஃப் சர்ஃபேஸ் அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்கேன், இன்ட்டு எஸ்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹியர் இஸ் ஈக்குவல் டு W1 plus W2 divided by 2G into B squared minus U squared. இதில் V squared அப்படிங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் U squared அப்படிங்கிறது U அப்படிங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி. இதெல்லாமே ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒர்க்கிங் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, இட் இஸ் கம்பைன்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம், இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒரே ஒரு பார்ட்டிக்கல் எடுத்து இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுவோம். ஸோ ப்ராப்ளம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து இம்பல்ஸ் அண்ட் மொமெண்டம் மெத்தட் பாருங்கள். ஸோ அதே தான் சேம் ஈக்குவேஷன். இம்பல்ஸ் அப்படிங்கிறது அட் அன் மொமெண்ட்டில் ஆக்ட் ஆகிற வெரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம். Momentum is nothing but the product of mass into velocity. So sum of forces in the surface direction multiplied by instant time t equal to m1 into v minus u plus m2 into v minus u. So இந்த எதுவுமே சேம் நம்ம எபோவ் ப்ரொசீஜர் மாதிரி கம்பைன்டு ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃபஸ்ட்டு கம்பைன்டு பார்ட்டிக்கலுக்கு இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுவோம், அதுக்கப்புறம் சிங்கிள் பார்ட்டிக்கலுக்கு இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுவோம். So above discussed three types are same, and last one is impact of elastic body is something different. So listen. So impact அப்படிங்கிறது ரெண்டு பார்ட்டிக்கல் with a mass of m1 and m2 at an initial velocities of u1 and u2. ஸோ ரெண்டு தனித்தனியாக மூவ் ஆகுது. ஸோ மூவ் ஆகும்போது அட் அன் இன்ஸ்டண்ட்டில் ரெண்டு பார்ட்டிக்கல் ஒன்றோட ஒன்று மோதிக்குது. ஸோ மோதினதுக்கப்புறம் அது மாஸ் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ m1 m2ங்கிற மாஸ்லையே அதுக்கப்புறம் ஃபைனல் வேறு ஒரு வெலாசிட்டியில் ரெண்டும் அதே டைரெக்ஷனில் மூவ் ஆகும், v1 v2ங்கிற வெலாசிட்டி. பேப்பரில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி டைரக்ட் இம்பேக்ட். ஸோ டைரக்ட் இம்பேக்டில் இனிஷியல் வெலாசிட்டிஸ் u1 u2, மாஸ் m1 m2. ஆஃப்டர் impact or after collision the particle will move final velocities of v1 and v2. ஸோ இந்த u1 u2 v1 v2 m1 m2 இதுக்கு எல்லாத்துக்கும் உள்ள ரிலேஷன், அதாவது பிஃபோர் கொலிஷன் ஆஃப்டர் கொலிஷன்.
ஸோ இது ரெண்டுத்துக்கு உள்ள மொமெண்டம் வில் சேம். ஸோ அதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். அக்கார்டிங் டு த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், பிஃபோர் total momentum is equal to after total momentum. அதுதான் இங்கே லெஃப்ட்டில் எழுதியிருக்கேன். m1 u1 plus m2 u2. இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டிகளோடைய மொமெண்டம் ப்ளஸ் செகண்ட் பார்ட்டிகளோட மொமெண்டம் will get total momentum is equal to m1 v1. ஃபஸ்ட்டு பார்ட்டிகளுடைய ஆஃப்டர் கொலிஷனுக்கு மொமெண்டம் ப்ளஸ் செகண்ட் பார்ட்டிகளுடைய ஆஃப்டர் கொலிஷன் மொமெண்டம் m2 v2. ஸோ இதோடைய ஆஃப்டர் கொலிஷன் டோட்டல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு பிஃபோர் கொலிஷன் டோட்டல் மொமெண்டம். இம்பேக்ட் பொறுத்தளவுக்கு ரெண்டு விஷயம் தெரியணும். ஒன்று லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், அதாவது பிஃபோர் கொலிஷன் டோட்டல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஆஃப்டர் கொலிஷன் டோட்டல் மொமெண்டம். அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இ, தட் இஸ் இ ஈக்குவல் டு v2 மைனஸ் v1 டிவைடட் பை u1 மைனஸ் u2. ஆர் நான் பேப்பரில் எழுதியிருக்க மாதிரி, ஸோ v2 மைனஸ் v1 ஈக்குவல் டு இ இன்ட்டு u1 மைனஸ் u2. இதே அடுத்து ஆப்ளிக் இம்பேக்ட் அப்படிங்கிறது இந்த வெலாசிட்டிஸ் இன்க்ளைண்டாக இருக்கும் அட் அன் ஆங்கிள் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2. அந்த ஆப்ளிக் இம்பேக்ட்னு எழுதியிருக்கேன், அந்த ரைட் சைடு பாருங்கள். ஸோ ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2ன்ற ஆங்கிளில் இனிஷியல் வெலாசிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ ஃபைனல் வெலாசிட்டிஸும் அதே மாதிரி தீட்டா 1 தீட்டா 2ங்கிற ஆங்கிளில் இருக்கும். சேம் இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனும் அப்படியே கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். அதாவது m1 u1க்கு பதிலாக m1 u1 cos ஆல்ஃபா. அந்த காஸ் ஆல்ஃபாங்கிறது என்னென்னா அந்த ஹரிசாண்டல் காம்போனன்ட், அதாவது இந்த u1 ஃபோர்ஸை ஒரு வெர்டிக்கலாகவும் ஒரு ஹரிசாண்டலாகவும் நம்ம ரிசால்வ் பண்ண முடியும். அதில் அந்த ஹரிசாண்டல் தான் இந்த பார்ட்டிக்கலை மூவ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஃபோர்ஸ். அதனால் ஹரிசாண்டலை மட்டும் எடுத்துருக்கோம். வெர்டிக்கலுக்கு இங்கே ஸோ பார்ட்டிசிபேஷன் கிடையாது. அதே மாதிரி தான் செகண்ட் u2வையும் ஒரு ஹரிசாண்டல் ஒரு வெர்டிக்கலாக பிரிக்கும்போது ஹரிசாண்டல் மட்டும்தான் பார்ட்டிக்கலை மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ வெர்டிக்கல் வந்து இங்கே எங்கேயுமே பார்ட்டிசிபேட் கிடையாது. அதனால தான் கீழே வந்து வெர்டிக்கல் காம்போனன்ட்ஸ் ஆர் சேம். ஸோ வெர்டிக்கல் காம்போனன்ட் ஈக்குவல் டு u1 sin alpha 1 is equal to v1 அப்படிங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, v1 sin theta 1 ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுருக்கேன். அடுத்து அதே மாதிரி ஈக்குவேஷன் நம்பர் 2 பாருங்கள். செகண்ட் பார்ட்டிக்கலுக்கு u2 sin alpha 2 is equal to v2 sin theta 2. அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷனாக வந்து இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், அந்த மேலே இருக்க அதே ஈக்குவேஷன் தான், என்ன அடிஷ்னலாக ஹரிசாண்டல் காம்போனண்ட்டுக்கு உண்டான காஸ் வேல்யூஸ் வரும். அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனும் கீழே எழுதியிருக்கேன், சேம் அதே மாதிரி அந்த காஸ் டேர்ம்ஸ் வரும். இந்த 4 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு m1 u1 v1 v2 வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி டைரக்ட் இம்பாக்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ இந்த ஹரிசாண்டல் எல்லாமே ஹரிசாண்டல் காம்போனண்ட் தான், there is no any vertical component. From this lead, we can discuss about DAlembertz principle and the remaining work energy method, impulse and momentum method and impact of elastic bodies will discussed in the next slides. Thank you.